அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் புரியாத புத்தகம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஏற்கனவே நாம புரியாத புத்தகம் என்ற தலைப்பிலே வேதத்தில் இருக்கிற புரியாத வார்த்தைகளை குறித்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரை உள்ள புரியாத வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று நாம் 13வது அதிகாரத்திலிருந்து தொடரப்போகிறோம். அநேக வார்த்தைகள், புரியாத வார்த்தைகள் இந்த வேதத்தில் இருக்கின்றன. அவைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக நாம் அனைவரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரமபிதாவே, இந்த வேளையிலே எங்கள் மீட்பராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உம்முடைய சமூகத்திற்குள்ளே ஆண்டவரை நாங்கள் வருகிறோம். தகப்பனே, இந்த வேதத்திலே அநேக வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு புரியாத வார்த்தைகள் இருக்கின்றன. அநேக சத்தியங்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள தேவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கின்ற அடியேனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நீர் பயன்படுத்தும், அநேகருக்கு என்னை பயன்படுத்தும். அநேகர் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள, புரியாத வார்த்தைகளை அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த வேதத்தை நல்ல விதத்திலே வாசிக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவரீர் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினத்திலே நாம 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம சில காரியங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம், ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இதுல சீமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு பணக்காரன், he was a rich person அப்படி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 6வது அதிகாரம் வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்கள் ஒருமித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். ஒருமித்து என்றால் ஒன்றாக, அவர்கள் ஒன்றாக கூடியிருந்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே 6வது வசனத்திலே அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று என்ற வசனத்தை வாசிக்கிறோம். ஏதுவில்லாமல் அப்படின்னா முடியாமல் போயிற்று அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 13வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, ஏறெடுத்து பார்த்து அப்படின்னா சுற்றி பார்த்து என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே 10வது வசனத்திலே யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இதில் சோவாருக்கு போம் வழி மட்டும் அப்படின்னு வாசிக்கிறோம். சோவாருக்கு போம் அப்படின்னா சோவாருக்கு போகும், போம் என்ற அந்த வார்த்தைக்கு போகும் என்று நாம் அர்த்தம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது 16வது வசனம் வாசிக்கிறேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. பூமியின் தூளை போலனா பூமியின் தூசை போல. பூமியில எவ்வளவு தூசு இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 14வது அதிகாரம் பார்ப்போம். 14வது அதிகாரத்திலே 3வது வசனம், இவர்கள் எல்லாரும் உப்புக்கடலாகிய சித்தீம் பள்ளத்தாக்கிலே கூடினார்கள். உப்புக்கடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. உப்புக்கடல் அப்படின்னா டெட் சி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதற்கு சவக்கடல் என்ற ஒரு பெயரும் உண்டு. அடுத்ததாக 4வது வசனம் வாசிக்கிறேன். இவர்கள் 12 வருஷம் கெதர்லாகோமேரை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். சேவித்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சேவித்து அப்படின்னா கீழ்ப்படிந்து,
அல்லது ஆராதித்து அல்லது வணங்கி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 14வது அதிகாரம் 10வது வசனம், அதற்கு சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். கேணி அப்படின்னா சிலருக்கு புரியும். கேணின்னா கிணறு. கிணறு தான் வந்து பழைய தமிழ்ல கேணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக அதே 10வது வசனம், சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். முறிந்தோடி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். முறிந்தோடி அப்படின்னா முறியடிக்கப்பட்டு அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 14வது வசனம், 14வது அதிகாரம் 14வது வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து அப்படின்னு வாசிக்கிறோம். இதுல கை படிந்தவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. கை படிந்தவர்கள் அப்படின்னா பயிற்சி பெற்றவர்கள், ட்ரெயின்டு பீப்புள் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே 14வது வசனத்திலே ஆயுதம் தரிப்பித்து என்று வாசிக்கிறோம். தரிப்பித்து அப்படின்னா அணிவித்து, அவர்களுக்கு வந்து ஆயுதத்தை அணிவித்து கொண்டு போயிருக்கிறார்கள். அடுத்ததாக 15வது வசனம், ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அப்படின்னு வாசிக்கிறோம். பவிஞ்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். பவிஞ்சு அப்படின்னா குவியலாய், குவியலாய் போய் அவர்கள் மேல் விழுந்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 22வது வசனம், அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று அப்படின்னு வாசிக்கிறோம். இதுல பாருங்க, ஐஸ்வர்யவான் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. ஐஸ்வர்யவான் அப்படின்னா பணக்காரன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. சரட்டு அப்படின்னா நூல் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாதரட்சை அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. பாதரட்சை அப்படின்னா செருப்பின் பட்டை அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால், உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னாலெல்லாம் பைசாலாம் இருந்தது, நயா பைசாலாம் இருந்தது. அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நயா பைசா எனக்கு தேவையில்லப்பா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதை தான் நம்ம இங்கே பார்க்கின்றோம். 23வது வசனம், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன். இதுல உன்னதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. உன்னதம் அப்படின்னா மிக மிக உயர்ந்த அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 15வது அதிகாரத்திற்கு நாம போவோம். 15வது அதிகாரம் 1வது வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அப்படின்னு நாம வாசிக்கிறோம். தரிசனத்திலே உண்டாகினா, தரிசனம், தரிசனம் என்றால் கனவு கிடையாது. தரிசனம் என்றால் சொப்பனம் கிடையாது. தரிசனம் என்றால் ஒரு காட்சி. தரிசனம் என்றால் ஒரு காட்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 1வது அதிகாரத்திலேயே வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இதுல கேடகம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. கேடகம் என்றால் கவசம், மார்க்கவசம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கவசம், அல்லது கையில் வந்து ரவுண்டாக பிடிச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் போர் வீரர்கள் வந்து கவசத்தை பிடிச்சிருப்பாங்க. அதை தான் வந்து கேடகம் என்று இங்கே எழுதியிருக்கிறார்கள். சரி, 2வது வசனம் வாசிக்கிறேன். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். விசாரணை கர்த்தன் அப்படின்னா அந்த வீட்டை கவனித்து கொள்பவன், அந்த வீட்டை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுகின்ற ஒரு ஒரு மனிதனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அடுத்தது 3வது வசனம் வாசிக்கிறேன். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாயிருக்கிறான் என்றான். இதுல 2 வார்த்தைகள் வருகிறது. ஒன்று புத்திர சந்தானம். புத்திர சந்தானம்னா குழந்தை பாக்கியம். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிறான். அப்புறம் சுதந்திரவாளி அப்படின்னா வாரிசு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்க நீதி என்று ஒரு வார்த்தை வருகிறது. நீதி என்றால் நேர்மையாக, நியாயமாக, சரியாக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10வது வசனம், அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான், பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இதுல துண்டங்கள் அப்படின்னு வருது. துண்டங்கள் அப்படின்னா துண்டுகள், பீசஸ் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 13வது வசனம், அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இந்த வசனத்துல பரதேசி அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. பரதேசி அப்படின்னா அந்நியர்கள், ஃபாரினர்ஸ், அந்த நாட்டுக்கு சொந்தமில்லாத வேற்று மனிதர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 16வது அதிகாரத்திலே சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். 16வது அதிகாரம் 3வது வசனம், ஆபிராம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். மறுமனையாட்டி அப்படின்னா 2வது மனைவி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது வசனம், அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இதுல நாச்சியார் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. நாச்சியார்னா இந்த இடத்துல வீட்டு எஜமானி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11வது வசனம் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. அங்கலாய்ப்பு அப்படிங்கிற ஒரு வசனம் இந்த இடத்துல வருகிறது. அங்கலாய்ப்பு என்றால் புலம்பல், கஷ்டத்துல புலம்புவாங்க பார்த்தீங்களா, அந்த புலம்பலை தான் அங்கலாய்ப்பு என்று எழுதியிருக்கிறார்கள். 14வது வசனம், ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி எனப்பட்டது. இதுல துறவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். துறவு என்றாலும் கிணறு என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 17வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இதுல ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. ஸ்தாபிப்பேன் அப்படின்னா நிலைநாட்டுவேன், நிலைநிறுத்துவேன் என்று அர்த்தம். 9வது வசனம், பின்னும் தேவன் ஆபிராமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். கை கொள்ளுங்கள் அப்படின்னா கடைப்பிடியுங்கள் அப்படின்னு அர்த்தம். 10வது வசனம், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இதுல விருத்த சேதனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த விருத்த சேதனம் என்ற வார்த்தைக்கு பதில் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அதாவது ஆண்களுடைய
ஆணுறுப்பின் நுனித்தோலை வெட்டி விடுவார்கள். அதற்கு பேர்தான் விருத்த சேதனம். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் வீடுகளை ஜெபத்திற்கு திறந்து கொடுங்கள். அதன் மூலம் சுவிசேஷம் பரவும். அநேகர் ரட்சிக்கப்பட அது பிரயோஜனமுள்ளதாய் மாறும். இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக, ஜனங்களுக்கு தலைவர்களாக, கனி கொடுப்பவர்களாக வளருங்கள். உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்காக வெளிப்படுத்த இந்த ஊழியத்தின் மூலம் நாங்கள் உதவுகிறோம். பாடல்கள் பாட, சாட்சி சொல்ல, தேவ செய்தி கொடுக்க இங்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். எங்கள் பைபிள் காலேஜில் ஆன்லைன் மூலம் இறையியலில் 1 வருட சர்டிஃபிகேட் அல்லது 2 வருட டிப்ளமோ அல்லது 3 வருட பேச்சுலர் வகுப்புகளில் இணைந்து படித்து வேதத்தில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் சபைகளில் வேத வகுப்புகள் எடுக்க, தேவ செய்திகள் கொடுக்க மற்றும் கருத்தரங்குகள் நடத்த எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆதியாகமம் 18வது அதிகாரத்தை நாம் கவனிப்போம். 18வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து என்று வாசிக்கிறோம். கூடாரம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. கூடாரம் என்றால் ஆங்கிலத்தில் டென்ட். அதுதான் கூடாரம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். புருஷர் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. புருஷர் என்றால் நம்மெல்லாம் புருஷன் அப்படின்னா கணவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல புருஷர் என்பது ஆண்களை குறிக்கிறது. 3 ஆண்கள் அங்கே நின்றார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது வசனம், அப்பொழுது ஆபிராம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். அப்பம் என்ற ஒரு வார்த்தை இங்கே வருகிறது. அப்பம் என்றால் கேக் மாதிரி இருக்கிற ஒரு பிரெட், அதுதான் அப்பம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 10வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். இதில் பார்த்தீங்கன்னா உற்பவ காலம் அப்படின்னு வருகிறது. உற்பவ காலம் என்றால் பிள்ளை பெறும் காலம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11வது வசனம், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. இங்க வழிபாடு என்று ஒரு வார்த்தை வருகிறது. வழிபாடு என்றால் பெண்களுக்குரிய மாதவிடாய், அதைத்தான் வழிபாடு என்று எழுதியிருக்கிறார்கள். 25வது வசனம் வாசிக்கிறேன். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. இதுல சங்கரிப்பது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். சங்கரிப்பு அப்படின்னா கொல்வது, கொலை செய்வது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 27வது வசனம், அப்பொழுது ஆபிராம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்று வாசிக்கிறோம். இதில் பிரதி உத்தரம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. பிரதியுத்தரம் அப்படின்னா பதில் சொல்லும் விதமாக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 32வது வசனம், அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். ஒரு விசை அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க பார்க்கிறோம். ஒரு விசை அப்படின்னா ஒரு முறை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 19வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம். 19வது அதிகாரம் 2வது வசனம், ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். இதில் வீட்டு முகமாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி. வீட்டு முகமாய் அப்படின்னா வீட்டு பக்கமாய் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 3வது வசனம், அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். இதில் புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னு நாம வாசிக்கிறோம்.
புளிப்பில்லாத அப்பம்னா ஈஸ்ட் சேர்க்காத ஒரு பிரெட் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது வசனம், அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலுமிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு. நானா திசை அப்படின்னா நாலா திசை, நாலா பக்கம், எல்லா பக்கத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 9வது வசனம், அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது, இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலாம் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். இதுல கிட்டினார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. கிட்டினார்கள் என்றால் முன் வந்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10வது வசனம், அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி. இதுல தங்கள் அண்டைக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். அண்டை அப்படின்னா பக்கம், அவங்க பக்கத்துக்கு இழுத்து கொண்டார்கள். 11வது வசனம், தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். இதுல குருட்டாட்டம் என்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். குருட்டாட்டம் அப்படின்னா பார்வை இழப்பு, அவர்கள் பார்வை இழந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 14வது வசனம், அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி. மருமக்கள்மார் அப்படின்னா மருமகன்கள், அவங்களுடைய மருமகன்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே 14வது வசனம், நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மார் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. பரியாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க வாசிக்கிறோம். பரியாசம் என்றால் கிண்டல், கேலி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 15வது வசனம், கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். இதுல துரிதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். துரிதம் என்றால் அவசரம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்படுத்துறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 17வது வசனம், அவர்களை வெளியே கொண்டு போய்விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இதுல பின்னிட்டு பாராதே அப்படின்னு ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். பின்னிட்டு பாராதே அப்படின்னா பின்னால திரும்பி பார்க்காதே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 26வது வசனம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இதுல உப்புத்தூண் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. உப்புத்தூண் என்றால் பில்லர் ஆஃப் சால்ட் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள். உப்பால ஆன ஒரு தூண் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 31வது வசனம், அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடே சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. இதுல முறைமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். முறைமை என்றால் வழக்கம், அதாவது பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே அப்படின்னா பூமி எங்கும் நடக்கிற வழக்கத்தின்படியே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 32வது வசனம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடே சயனிப்போம் வா என்றாள். சயனிப்போம் அப்படின்னா உடலுறவு கொள்வோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 20வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி. இதுல சொப்பனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. சொப்பனம் என்றால் கனவு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 8வது வசனம், அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். இதுல சங்கதி என்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். சங்கதி என்றால் விஷயம், இந்த விஷயம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 9வது வசனம், அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைத்து,
நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமரப் பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். இந்த வசனத்துல சுமரப் பண்ணுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அதாவது, நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமரப் பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? சுமரப் பண்ணுகிறது என்றால் சுமத்துவது, என்மேல் சுமத்துவது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 13வது வசனம், என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவனை நோக்கி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இதுல தேசாந்தரி என்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். தேசாந்தரி என்றால் பரதேசியாய், அனாதையாய், நாடோடியாய் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே 13வது வசனத்திலே, நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். இதுல தயை என்ற ஒரு வார்த்தை வருகிறது. தயை என்றால் தயவு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 14வது வசனம், அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவளிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். இதுல ஒப்புவித்தான் என்று ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஒப்புவித்தான் என்றால் திரும்ப கொடுத்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 15வது வசனம், பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். இதிலே சம்மதி என்று ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். சம்மதி என்றால் விருப்பம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சம்மதம் என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். 16வது வசனம், பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன், இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான். இதிலே வெள்ளிக்காசு என்று நாம் வாசிக்கிறோம். வெள்ளிக்காசு என்றால் ஷேக்கல்ஸ் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 21வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கடாட்சமானார் அப்படின்னா இரக்கம் காட்டினார், கருணை காட்டினார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 9வது வசனம், பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. இதுலேயும் பரியாசம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. பரியாசம் என்றால் கேலி, கிண்டல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10வது வசனம், ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகள் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். இதுல சுதந்திரவாளி என்று ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். சுதந்திரவாளி என்றால் பங்காளி என்று புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது சொத்தில் பங்குடையவன் அல்லது வாரிசு என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். 12வது வசனம், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். இல்ல பாருங்க, விளங்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். விளங்கும் என்றால் உதிக்கும் அல்லது பிறக்கும், ஒரு சந்ததி பிறக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 13வது வசனம், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். வித்து என்ற ஒரு வார்த்தை வருகிறது. வித்து என்றால் குழந்தை, வித்து என்றால் வாரிசு அல்லது சந்ததி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 14வது வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். ஒரு துருத்தி தண்ணீர் என்று நாம இங்க வாசிக்கிறோம். துருத்தி என்பது தோலால் ஆன ஒரு பை. அந்த தோல் பையில தண்ணீர் ஊற்றிக்கொள்ளலாம். தண்ணீர் என்பது அதுல இருந்து சிந்தாது. அந்த விதத்துல அந்த தோல் பையை அவர்கள் அந்த காலத்துல செய்து வைத்திருந்தார்கள். இன்று நாம பாட்டில் யூஸ் பண்றோம், பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்றோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னால கண்ணாடி பாட்டில் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆதி காலத்துல தோல் பையில தான் அவங்க
தண்ணீர் கொண்டு போவாங்க. துருத்தி என்றால் அது தோலாலான ஒரு பை, தண்ணீரை அதிலே நாம ஊற்றி கொண்டு போகலாம். அதே 14வது வசனத்திலே அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ வனாந்தரம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. வனாந்தரம் என்றால் பாலைவனம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 22வது வசனம், அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி அப்படின்னு வாசிக்கிறோம். இதுல சேனாபதி அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. சேனாபதி என்றால் படைத்தளபதி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 23வது வசனம், ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். ஆணையிட்டு கொடு அப்படின்னா சத்தியம் செய்து கொடு, உறுதிமொழி செய்து கொடு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 26வது வசனம், அதற்கு அபிமெலேக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது. இன்னான் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இன்னான் என்றால் இவன்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 33வது வசனம், ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டான் என்று வாசிக்கிறோம். இங்கே தோப்பு என்பது மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய தினம் நாம் ஆதியாகமம் 21வது அதிகாரம் வரை உள்ள புரியாத அநேக வார்த்தைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் பலருக்கு இதை ஷேர் செய்யுங்க. ஒருவேளை இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேதத்தை குறித்த அநேக காரியங்களை நாம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் வீடுகளை ஜெபத்திற்கு திறந்து கொடுங்கள். அதன் மூலம் சுவிசேஷம் பரவும், அநேகர் ரட்சிக்கப்பட அது பிரயோஜனமுள்ளதாய் மாறும். இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக, ஜனங்களுக்கு தலைவர்களாக, கனி கொடுப்பவர்களாக வளருங்கள். உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்காக வெளிப்படுத்த இந்த ஊழியத்தின் மூலம் நாங்கள் உதவுகிறோம். பாடல்கள் பாட, சாட்சி சொல்ல, தேவ செய்தி கொடுக்க இங்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். எங்கள் பைபிள் காலேஜில் ஆன்லைன் மூலம் இறையியலில் 1 வருட சர்டிஃபிகேட் அல்லது 2 வருட டிப்ளமோ அல்லது 3 வருட பேச்சுலர் வகுப்புகளில் இணைந்து படித்து வேதத்தில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் சபைகளில் வேத வகுப்புகள் எடுக்க, தேவ செய்திகள் கொடுக்க மற்றும் கருத்தரங்குகள் நடத்த எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.